புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது நீங்க இந்த படத்துல பார்க்கிற இந்த ஜப மையத்துக்காக நீங்க ஜபியுங்க. மிக சீக்கிரத்தை சென்னையில பலத்தின் மேல் பலம் ஜப மையம் இது ஆரம்பிக்கப்பட வேண்டும். இதற்கான தேவைகள் நிறைய இருக்கிறது. இதுக்குரிய காணிக்கைகள் நிறைய தேவைப்படுகிறது. இந்த ஜப மையம் கட்டப்பட வேண்டும், சீக்கிரத்தில் அமையப்பட வேண்டும். உங்களால் இந்த ஜப மையத்துக்கு கட்டுவதற்கான உதவிகள், காணிக்கைகள் செய்யக்கூடிய விருப்பம் இருக்குமானால் நீங்க உங்க காணிக்கைகளை இந்த ஜப மையத்துக்கு அனுப்புங்கள். இதற்கு பல லட்சம் ரூபாய்கள் தேவைப்படுகிறது. உங்க ஜபம் பண்ணுங்கள். முதலாவது உங்களை தெரிந்தவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். உங்க காணிக்கைகளால தாங்குங்கள். கர்த்தர் உங்க வீட்டை கட்டி உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு ஜபத்தை குறித்ததான தேவ செய்தியை உங்களோடு சொல்ல இருக்கிறேன். ஏனென்றால் ஜபம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமாக இருக்குது. மிக மிக அவசியமாக ஜபங்கள் நமக்கு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா என்ற சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜபத்தை குறித்து ஒரு காரியத்தையும் ஒரு வாமியும் சொன்னார். அதை தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். லூக்கா என்ற சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்பது குறித்தான ஒரு வாமியை அவங்களுக்கு சொன்னார். அங்கே துவங்கும் போதே சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஜெபிக்க வேண்டும். பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆமாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை சோர்வுக்குள்ள ஆக்கக்கூடிய நிறைய காரியங்கள் வரும். சில காரியங்கள் நம்ம பிரயாசப்பட்டு ஏதோ முயற்சியில் எடுத்துருப்போம், அது நடக்கலைன்னு சொன்னால் சோர்ந்து போயிடுவோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் மாத்திரம் சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்கிறார். சிலருக்கு ஜபம் பண்ண உடனே அற்புதம் நடந்துடணும். ஜபம் பண்ண உடனே அவங்களுக்கு அற்புதம் நடந்துடணும். இல்லை என்றால் அவங்க ஜபத்தை நிறுத்திடுவாங்க. சிலர் பாருங்க, ஆண்டு உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொல்லிட்டாரு, சோர்ந்து போகாமல் ஜபிங்கள் என்று அவர் சொல்லிவிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஜபிக்கிற விஷயத்துல மாத்திரம் சோர்ந்து போகவே கூடாது. ஜபிங்க. பதில் வரலையா, தொடர்ந்து ஜபிங்க. ஏன்னா ஜபம் ஒருபோதும் தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. ஜபித்தவங்க தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. யாரெல்லாம் அவரை நோக்கி ஜபித்தாங்களோ, தொடர்ந்து ஜபித்தாங்களோ, விடாப்பிடியா ஜபித்தாங்களோ, அவங்கெல்லாம் மாபெரும் நன்மையை அடைந்தார்கள். ஆண்டவர் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு வாமை ஆண்டவர் சொன்னார். என்னன்னா, லூக்கா என்ற சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து அங்கே சொல்ல 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனா இருந்தானாம். பாருங்க, ஆரம்பத்தில் ஆண்டு துவங்கும் போது ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி என்ற வார்த்தை சொல்லுகிறார். நியாயாதிபதியா, ஆனால் அவன் மனுஷரை மதிக்க மாட்டானா, தேவனுக்கு பயப்பட மாட்டானா. அங்க சொல்லப்பட்டிருக்குது, அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் தினந்தோறும் அவனிடத்துல போய் தனக்கும் தன் எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனையை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று அவ விண்ணப்பம் பண்ணினாளாம். ஒரு நாள் அவன் நினைக்கிறான், பாருங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாத மனுஷன் மதியாமல் இருக்கிறேனே அப்படி என்று அவன் சொல்லுகிறான். பாருங்க, இந்த ஏழை விதவை மனுஷரை மதியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், இவங்கிட்ட போய் தன்னுடைய காரியத்தை தினந்தோறும் சொல்லுவாளாம். அவனும் தலையாட்டிப்பான், ஆனால் செய்ய மாட்டான், மதிக்க மாட்டான். அப்போ ஒருவேளை இந்த அம்மா போய் சொல்லும் போதெல்லாம், ஒருவேளை இந்த அம்மா ஒரு அற்பமாய் இருப்பான், மதிச்சிருக்க மாட்டான், துரத்தி இருப்பான், திட்டி கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா அவன் மனுஷர் மதியாதவன் வேதம் சொல்லுதே.
தேவனுக்கு பயப்படாதுன்னு வேதம் சொல்லுகிறதே. அப்ப நிச்சயமா இந்த அம்மாவை அவன் ஒரு மாதிரி திட்டி கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை. இது என்னுடைய கற்பனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் கிட்ட போய் இந்த ஏழை விதவை தன்னுடைய காரியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாளாம். ஒரு நாள் அவன் சொல்றான், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்பட மாட்டேன், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டேன். ஆனா இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறாளே அப்படின்னு சொல்லி அவன் சிந்திச்சானாம். என்ன இது? நான் தேவனுக்கும் பயப்பட மாட்டேன், மனுஷனை மதிய மாட்டேன். ஆனா இந்த அம்மா எப்பப்பா எனக்கு தொந்தரவு செய்கிறாளே என்று சொல்லி என்ன பண்ணானா, ஒரு நாள் அவன் ஒரு முடிவு எடுத்தானாம். என்ன முடிவு எடுத்தான்? அங்க சொல்லப்படுது, இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே அவன் சொல்லி கொண்டானாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மனுஷரை மதிக்க மாட்டான், தேவனுக்கு பயப்பட மாட்டான். ஆனா ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்தான், இந்த அம்மா இதோட வரக்கூடாது, சும்மா இந்த தொல்லை பண்ணுதுன்னு சொல்லி ஒரு நாள் முடிவெடுத்து, சரி நியாயம் என்னதான் கேட்போன்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணனா, அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று சொன்னானா. யாருங்க? அங்க பாருங்க, அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டானாம். மனுஷரை மதியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், அவன் என்ன பண்றான்னா நியாயம் செய்யறானா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நியாயமே செய்யாதவன் இப்ப நியாயம் செய்ய வருகிறான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாருங்க அந்த வசனத்துல, பின்னும் கர்த்தர் அவளை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். யாரா? முதல்ல ஆரம்பம் துவங்கும் போது நியாயாதிபதி என்றாரு. இப்ப அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, அநீதி உள்ள நியாயாதிபதி. அவன் அநீதினா அவன் ஒருவேளை பணம் வாங்கி கொண்டு கூட லஞ்சம் வாங்கி கொண்டு கூட அவன் தீர்ப்பு செய்திருக்கலாம், நியாயம் செய்திருக்கலாம். பாருங்க, அநீதி உள்ள, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷன் மதியாதவன், யாராயுமே அநீதி உள்ள அந்த மனுஷன் சொன்னதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அநீதியாவே தீர்ப்பு செய்றவன், அநீதியாவே இருக்கிறவன், தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷன் பயப்பட மாட்டான். ஆனா அவன் ஒரு நாள் சொல்றான், நியாயம் செய்வேன்னு சொல்றான். எப்போதுமே கெட்டவனா இருக்கிறவன் ஒரு நாள் நல்லது செய்ய ஒரு முடிவு எடுக்கிறான். காரணம், இந்த அம்மா அடிக்கடி வந்து தன்னை அலற்றா என்று சொல்லி எண்ணி ஒரு முடிவை அவன் எடுத்தானா. எதற்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7வது வசனத்துல அதற்கான விளக்கத்தை தேவன் தருகிறார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாருங்களேன், இரவும் பகலும் என்ன நோக்கி, கர்த்தாவே என் கண்ணீரை பாரும், கர்த்தாவே என் கஷ்டத்தை பாரும், கர்த்தாவே என் வேதனையை பாரும், என் பாடுகளை பாரும், என் உபத்திரத்தை பாரும், என் சூழ்நிலையை பாரும், என் நெருக்கத்தை பாரும், நான் படும் அவதியை பாரும் என்று சொல்லி இரவும் பகலும் தேவன் நோக்கி, தேவனே 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 சொல்லுகிற பிள்ளைகள் விஷயத்துல நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, என் ஜபம் ஆண்டு கேட்கல என்று நினைக்கிறாயா? என் ஜபம் எல்லாம் மறந்து போச்சு நினைக்கிறாயா? இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டு உங்கள் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் நீதி உள்ள தெய்வம், அவர் நீதி செய்கிறவர். நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபித்த ஜபம் கூடி 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 பெரிய மலை போல குவிந்து கிடக்கிறது. தேவன் அந்த ஜபத்திற்கு உங்களுக்கு பதில் செய்ய போகிறார். பதில் செய்யாமல் இருக்க மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்களே, ஆண்டு நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாம நான் இருப்பேனோ? என்னை நோக்கி கண்ணீர் விடுக்கிற பிள்ளைகள், என்னை நோக்கி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? எழுந்து ஜபிக்க பலம் இல்லை, எழுந்து தடுமாறி உட்காந்து ஜபிக்கிறது என் பிள்ளை முடியவில்லை, சரீர பலவீனம், ஆனா என்னை நோக்கி ஜபிக்குது. நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சிந்தித்து பாருங்க, அவனே நியாயம் செய்யறானே, நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? என்னை விட்ட யாரும் இல்லையே, நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? எந்த மனித உதவியும் இல்லையே, நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? நான் சீக்கிரத்தில் அவர்களுக்கு, ஆண்டவர் சொல்ற அந்த வசனம், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நான் நியாயம் செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். கோர்ட்டு கேஸ்ன்னு போய் உங்களுக்கு நியாயம் இல்லாமல் போய்விட்டதா? எல்லாவற்றையும் இழந்து விட்டீங்களா? நியாயத்தை தேடி நான் காவல் நிலைக்கெல்லாம் சென்றேன், அங்கே எனக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி தத்தளித்து நிற்கிறீங்களா? தேவன் நோக்கி நீங்க ஜபிங்க. தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார்.
ஒரு சகோதரி தன் கணவனை விட்டு பிரிந்து விட்டார். கணவனும் வேணாம் என்று சொல்லிவிட்டான். சொந்த பந்தங்கள் எல்லாம் பிரித்து விட்டார்கள். ஆனா இப்போது இந்த சகோதரி அழுது கொண்டிருந்தாள். இந்த சகோதரி கணவன் பிரியும் போது எல்லாம் சப்போர்ட்டா இருந்தார்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி. ஆனா பார்த்துக்கொள்ளுன்னு சொன்னவங்க 1 நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, 3 நாள் பார்த்தாங்க, 1 மாசம் பார்த்தாங்க. அப்புறம் விட்டுட்டாங்க. அப்புறம் இந்த சகோதரி தன்னந்தனியா இருந்தா. ஐயோ! நான் என் கணவனோட வாழ்ந்திருப்பேனே, என் கணவனோட போயிருப்பேனே, இன்றைக்கு என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே, இவங்க பேச்செல்லாம் கேட்டு என் கணவனை பகைச்சு கொண்டேனே என்று சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க சேருவதற்கு வாய்ப்பு இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. என்னிடமும் அந்த காரியத்தை சொன்னாங்க. நானும் சொன்னேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை விட்டா வேற வழி இல்ல சகோதரி. நாம் ஜெபிப்போம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவங்களும் ஜெபித்தாங்க. நாங்களும் ஜெபித்தோம். 3 வருடம் அவங்க ஜெபித்தாங்க. பின்பு ஒரு நாள் அவங்க கணவரை சந்திக்க முயற்சி எடுத்தாங்க. அவரும் பேசினார், இவங்களும் பேசினாங்க. அப்புறம் சந்திக்கிற வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. இருவரும் சந்தித்தாங்க. இருவரும் மனம் விட்டு பேசினாங்க. தன்னுடைய குறைகளை ஒருவர் மன்னித்து கொண்டாங்க. பின்பு அவங்க சேர்ந்து இப்போது கணவன் மனைவியாக அவங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? ஜெபம். நியாயம் இல்லாமல் போன இடத்துல கூட கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது தேவன் நியாயம் செய்கிறவர். அதை சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டுங்க. நமக்கு எங்க போனாலும் நியாயம் கிடைக்காது. ஆனா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த அநீதி உள்ள மனுஷன் சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அவன் நியாயம் செய்தானே, இரவும் பகலும் என்ன நோக்கி கூப்பிடுற பிள்ளைகள் விஷயத்துல நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, நான் சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரன், என் அன்பு தேவ பிள்ளையே, எதிலே நீ தோற்று போய் இருக்கிறாய், எதிலே நமக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கிறது, அதுல தேவன் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். ஆனா நீங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க. ஜெபத்தை நிறுத்திட்டீங்கன்னா நியாயம் கிடைக்காது. ஜெபம் ஒன்றுதான் உங்களுக்கு நியாயத்தை கொண்டு வரும். ஜெபம் ஒன்றுதான் மற்றவங்க செய்த தவறை அவங்களுக்கு சுட்டி காட்டி நீங்க பண்ணது தவறு என்று சுட்டி காட்டும் உங்களுக்கு நியாயம் செய்யும். ஜெபத்தை நிறுத்தாதீங்க. நியாயம் உங்களை தேடி வருகிற வரையிலும் நீங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஆண்டவர் சரியான நியாயத்தை தருவார். சரியான நேரத்தை தருவார். தேவன் கொடுக்கிற அந்த நியாயம் யாராலும் மாற்ற முடியாது. தேவன் கொடுக்கிற அந்த நியாயம் யாராலும் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். அதை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. இப்போது கர்த்தர் நீங்க ஜெபிக்கிற உங்க ஜெபத்துக்கு நியாயம் செய்ய போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே, வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த எத்தனையோ காரியங்களை ஏசப்பா அங்கும் இங்கும் ஓடி ஏசப்பா எங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் போய்விட்டது. நான் வக்கீலை நம்பினேன், எனக்கு நியாயம் கிடைக்கல. எவ்வளோ பணத்தை கோர்ட்டுக்கு செலவழித்தேன், நியாயம் கிடைக்கல. எத்தனையோ அதிகாரிகளை சந்தித்தேன், எனக்கு நியாயம் கிடைக்கல. என் வேலை ஸ்தலத்தில் நியாயம் கிடைக்கல. எனக்கு வர வேண்டிய பணங்கள் வரல, எனக்கு வர வேண்டிய சொத்துகள் வரல, எனக்கு வர வேண்டிய என் வாழ்க்கை எனக்கு வரல. இன்னைக்கு நியாயம் இல்லாமல் நிற்கிறேனே என்று சொல்லி ஏசப்பா என்ன இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவங்க மீது ஜெபாவி ஊற்றுங்கப்பா. இன்றிலிருந்து அவர்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க ஏசப்பா. ஜெபத்தை தடை செய்கிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தை கடிந்து துரத்துகிறேன். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஜெப ஆவினை நிரப்புங்க ஏசப்பா. இவங்க ஜெபத்துக்கெல்லாம் நியாயம் செய்யுங்கப்பா. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவளுக்கு நியாயம் செய்வார் என்ற வார்த்தையின்படி ஏசப்பா இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிட நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல ஆண்டவரே நீர் நியாயம் செய்வீராகப்பா, நியாயம் செய்வீராக. எதிராய் வந்த சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகட்டும். எதிராய் வந்த எல்லா பிரச்சனையும் விலகி போகட்டும். ஆண்டவரே நீரே நியாயாதிபதி. உம்மை நம்பியிருக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்து ஜெயத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டீங்க. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால்
திரையில பார்க்குற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நிச்சயமா இந்த வார்த்தை உங்களுக்கு தொட்டிருக்கும். இந்த வார்த்தைய மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஊழியமா கருதி எண்ணி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அநேக நாளாய் கர்த்தர் என் மனதில் வைத்த ஒரு பாரம், மாவட்டங்கள் தோறும் இந்த ஜெபத்தை நடத்த வேண்டும் என்பதாக. அது இப்போ இந்த வருடம் நாங்கள் துவக்க இருக்கிறோம். இப்போது சேலம் மாவட்டத்தில் முதல் வியாழக்கிழமை YMCA மினி ஹாலில் முதல் வியாழக்கிழமை இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் ஜெபம் நடைபெறுகிறது. அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாவது வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் சேதமங்கலம் என்ற பகுதியில் நடைபெறுகிறது. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் CSI ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற பிரே ஹாலில் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் மூன்றாவது புதன்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெறுகிறது. இன்னும் மிக விரைவில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடத்த இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை நாங்கள் அறிவிக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நபராக இருப்பேன்னு சொன்னால், நீங்கள் நடைபெறுகிற இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். வருகிற யாவருக்கும் தனித்தனியே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு விடுவிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.